أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள், இதே மாதத்தில் தான் இறந்தார்கள் என்பதை தொடர்ந்து குர்ஆனிலிருந்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய ஆயத்துகளை வரிசையாக நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய கடைசி பகுதியாக இன்றைய தினத்தில் 3 வசனங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 3 வசனங்களை தாண்டியும் இன்னும் எண்ணற்ற வசனங்களில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்கின்றான். ஆனால் இத்தனை நாட்கள் பார்த்ததே அல்ஹம்துலில்லாஹ் போதுமானதாக ஓரளவு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த 3 வசனங்கள் குர்ஆனிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலும் மலக்குமார்களிடத்திலும் மனித ஜின்களிடத்திலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பதையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசித்தல் என்றால் என்ன என்பதையும், இந்த சாராம்சத்தையே முழுமையாக இந்த 3 வசனங்களும் சொல்லி முடிப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. யாரேனும் ஒருவர் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று கூறுகிறார் என்றால் குர்ஆன் அவரை பார்த்து சொல்லி காட்டுகின்றது, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு பின்பற்றுகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தையும் பெற முடியாது, அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் பெற முடியாது. உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது அல்லாஹுடைய நேசமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசமும். உண்மையாகவே நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது இருக்கட்டும், உண்மையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விருவர்களையும் உங்களை நீங்கள் நேசிக்க வைக்க வேண்டும். இதுதான் புத்திசாலித்தனம். நீங்கள் நேசிக்கிறீர்கள், உலகத்தில் பிறக்கப்பட்ட எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள். ஏன் மேடையில் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் கூட முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மேடை பேச்சுக்காக புரட்சியாளர்களை பற்றி பேசும்போது முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோடிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். அவரை போன்ற ஒரு சிறந்த அரசியல் ஆன்மீக புரட்சியாளர் யாரும் இல்லை என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்றும் இன்றும் கூட அரசியல்வாதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசத்தான் செய்கிறார்கள். ஆனால் இது நபி அவர்களை நேசிப்பதாகவும் ஆகாது, நபி அவர்களை நேசிப்பதற்கான அறிகுறியாகவும் ஆகாது. இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறீர்கள், அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்பது உண்மையானால் அதனுடைய மிகப்பெரிய அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றாமல் இருந்துவிட்டு நாங்கள் நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சொல்லில் எந்த விதமான அளவுகோலும் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா சூரா ஆல் இம்ரானில் பேசக்கூடிய இந்த விஷயத்தை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். 2 வசனங்களை அல்லாஹ் பேசுகின்றான். சூரா ஆல் இம்ரானுடைய 31 மற்றும் 32. குல் நபியே, நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பீர்களேயானால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபி அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபி அவர்களை நீங்கள் பின்பற்றுவதில் இருக்கின்றது அல்லாஹ்வினுடைய நேசம் உங்களின் மீது உண்டாவது. எவ்வளவு பெரிய ஒரு அடையாளம், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லாஹை நேசிக்க வைப்பதுதான் புத்திசாலித்தனம். நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பது தெளிவாகிவிடும். நீங்கள் நேசிக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்கவில்லை. ஆனால் அப்ப அந்த நேசம் வெறுமனே வாழ்வழியாக சொல்லிக்கொண்டு ஒருவர் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர் பின்பற்றவில்லை,
அல்லாஹ் எதன்படி சொன்னானோ அதன்படி வாழ்க்கையும் அவர் அமைத்துக் கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்று விரும்புபவர் நபி அவர்களை பின்பற்றட்டும். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா யுஹ்பிபுக்குமுல்லாஹ், உங்களை அல்லாஹ் நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அவன் மன்னிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற 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 அல்லாஹ்வினுடைய நேசத்தை அவர் பெறுவார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா மன்னிப்பாளனும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு 32வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் குறிப்பிடுகின்றான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், அதீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து விடுங்கள். ஃபஇன் தவல்லவ், ஒருவேளை நீங்கள் பின்வாங்கினால், புறக்கணித்தால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், மறுப்பாளர்களை அல்லாஹு தஆலா நேசிக்க மாட்டான். நீங்கள் அல்லாஹை மறுத்தாலும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தாலும் அல்லாஹ் உங்களை காஃபிரீன் என்ற பட்டத்தில் தான் பார்க்கின்றான். ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். இது சூரா ஆல் இம்ரான். இதே போன்று சூரத்துல் ஹஷ்ரிலே நீங்கள் பார்க்கலாம், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹூஹு, உங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு எதை கொடுக்கிறார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை அவர் எதை விட்டும் தடுக்கிறாரோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இது உலகத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிந்ததற்கு பின்னால் உங்களுக்கென்று கனிமத்தாக எதை பங்கு வைக்கிறார்களோ அதை அமைதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களை பார்த்து ஒரு பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் மிகப்பெரிய நுட்பம் புதிந்திருக்கும். பங்கு வைத்தலில் தலையிட்டு நபி அவர்கள் நமக்கு ஏன் இப்படி கொடுத்தார்கள், அவருக்கு ஏன் அப்படி கொடுத்தார்கள், இவருக்கு ஏன் இப்படி கொடுத்தார்கள் என்று நீங்கள் பேசலாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வாங்கிங்க அமைதியா, எது உங்களுக்கு கொடுக்கலையோ அதை அப்படியே நீங்களும் விட்டுருங்க. இதில் ஒரு ஹைர் இருக்கும், அதில் ஒரு சிறந்தது இருக்கும். இதே போன்று இது மார்க்கமும் எடுத்துக்கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக உங்களிடத்தில் கொண்டு வந்தார்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்குங்க. நபி அவர்கள் எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை அப்படியே நீங்கள் விட்டு விடுங்கள். இது சூரத்துல் ஹஷ்ருடைய 7வது வசனம். இதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபுடைய 56வது வசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை பற்றி நீங்கள் யாரிடத்தில் கேட்டாலும் இந்த ஒரு வசனத்தை பிரபல்யமாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பிரபல்யம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹும் ஓ மலாயிகத்துஹு, அவனுடைய வானவர்களும் யுஸல்லூன அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யுஸல்லூன் ஆகிறார்கள். இந்த யுஸல்லூன் என்ற இந்த வார்த்தைக்கு ஸலவாத்து சொல்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையின் மூலம், ஒரு பொருளின் மூலம் கடந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் இது அப்படி மட்டும் சொல்லல. இந்த இடத்தை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். சல்லு என்ற இந்த வார்த்தை தொழுகைக்கும் நாம் கூறுகின்றோம். அஸ்ஸலா சல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு, என்னை எப்படி நீங்க பார்த்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸிலும் சல்லு என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றார்கள். இப்ப அல்லாஹும் யுஸல்லூன, அவர்கள் ஸலவாத்து சொல்கின்றார்கள், அவர்கள் புகழ்கிறார்கள், அவர்கள் தொழுகிறார்கள். இந்த இடத்தில் எந்த பொருளை நீங்கள் கொள்வீர்கள்? யுஸல்லூன, ஒவ்வொரு மனிதர்களை, ஒவ்வொரு இடங்களை குறித்து அந்த பொருட்கள் மாறுபடும். முதலில் தொழுகை என்ற இந்த வார்த்தைக்கு சலாத் என்பது புழக்க பாஷை. அஸ்ஸலா என்ற இந்த வார்த்தைக்கு அகராதி பொருள் என்ன என்பதை நீங்கள் தேடி பார்த்தால் போட்டிருப்பார்கள் துஆ. துஆ, சலாத் என்பதே ஒரு துஆ தான். அதனால்தான் அல்லாஹுக்கு அது மிகவும் விருப்பம்.
அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹை புகழ்கிறோம். ஆரம்பமே அல்லாஹை சனா, சனா என்றால் புகழ். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதும் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹை புகழுங்கள். அல்லாஹை புகழ்ந்து அவனை போற்றி புகழ்ந்து அவனிடத்தில் துஆவை கேட்டுவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு செல்லுங்கள். சலாத் என்ற இந்த வார்த்தையினுடைய நேரடி பொருள், அகராதி பொருள் துஆ, அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவது, அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை அழைப்பது, அல்லாஹுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை மிக தெளிவாக வெளிப்படுத்துவது. இப்ப இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஸலவாத்து சொல்கின்றான் என்றால் அல்லாஹ் யாரின் மீதும் ஸலவாத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையாக வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அல்லாஹின் பக்கம்தான் இந்த உலகமே தேவையாகி இருக்கின்றது. யுஸல்லூன் இன்னல்லாஹ, அல்லாஹ் ஸலவாத்து சொல்கின்றான். ஸல்லா என்றால் அல்லாஹு தஆலா கருணை புரிகின்றான். இதைதான் நம்ம துஆல கேட்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ கருணை புரி. இந்த ஸலா, ஸல்லு, ஸலாத் என்ற வார்த்தையை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கருணை புரிகின்றான் என்பது பொருள். ரஹ்மத்தை புரிந்து கொண்டே இருக்கின்றான், பொழிந்து கொண்டே இருக்கின்றான். இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணற்ற நிஅமத்துகளை கொண்டு அல்லாஹு தஆலா கருணை புரிந்திருக்கின்றான். நாளை மறுமை நாளையிலும் மகாமம் மஹ்மூதா என்ற இடத்தில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்தை, சொர்க்கத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா கருணை புரிவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள். ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலும் என் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு பின்பு இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதனில் வஸீலா வல் ஃபளீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா. யா அல்லாஹ், எதை நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹ்மூதா என்ற இடத்தை வாக்களித்திருக்கின்றாயோ அந்த இடத்தில் நபி அவர்களை நீ எழுப்பு. இது ஒவ்வொரு முஃமின்களின் மீதும் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை இன்மையிலும் மறுமையிலும் கருணை என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த கருணைக்காக நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நபி அவர்களின் மீது ஸல்லா என்றால், ஸல்லு என்றால், ஸல்லா என்றால் கருணை புரிகின்றான் என்பது பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் கருணை புரிந்து கொண்டே இருக்கின்றான். வ மலாயிகத்துஹு, மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து புரிகின்றார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மலக்குமார்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய சபையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய சபையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு நீ கொடுத்து விடு நாளை மறுமை நாளையில் என்று வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சு கொண்டே இருக்கிறார்கள், துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான். வானவர்களுடைய சபையில் ஒரு சாதாரண ஒரு மனிதரை பற்றி அல்லாஹு தஆலா நினைவு கூறுகின்றான் என்றால், அல்லாஹ்வுடைய நேசத்தை ஒரு மனிதர் பெற்றுவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து இன்னாரை நான் நேசிக்கின்றேன், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று கூறுகின்றான் என்ற ஹதீஸை நாம் காணும் போது, ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கும் போது, மனிதர்களுடைய தலைவர், நபிமார்களின் தலைவர், அகில உலகங்களின் ரஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வானவர்களுடைய சபையில் அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுவான் என்பதை நம்மால் இமேஜின் செய்ய முடிகிறதா? அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா எப்படி புகழ்ந்திருப்பார்? ஒரு சாதாரண ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் வானவர்களுடைய தலைவரை அழைத்து அல்லாஹு தஆலா இவரை நான் நேசிக்கின்றேன், நீங்களும் இவரை நேசியுங்கள். பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வானவர்களையும் அழைத்து அல்லாஹ் இன்னாரை நேசிக்கின்றான், நானும் இன்னாரை நேசிக்கின்றேன், நீங்களும் அவர்களை நேசியுங்கள். பின்பு அவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் வந்து இதே போன்று வானவர்களுடைய ஒட்டுமொத்த நேசத்திற்குரியவராக அவர் ஆகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த அல்லாஹ் மற்றும் வானவர்களுடைய எந்த அளவிற்கு நேசத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை உங்களிடத்தில் நான் விட்டுவிடுகின்றேன். நீங்கள் இப்போது யோசித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய சபையில் சன்னிதானத்தில், வானவர்களுடைய சபையில், வானவர்களுடைய சன்னிதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் உயர்ந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். பின்பு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்த வண்ணமாக இருங்கள். இது ஒரு இபாதத், இது ஒரு இபாதத். நீங்கள் எப்படி அல்லாஹ்விற்கு தொழுகிறீர்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வது, நபி அவர்களின் மீது உங்களுடைய சலாமை எட்டி வைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்கை யா அல்லாஹ் நீர் நிறைவேற்றி கொடு, இந்த உலகத்தில் அவர்களை நீ கண்ணியப்படுத்தியதை போன்று மறுமையிலும் கண்ணியப்படுத்தி கொடு, அவர்களுக்கு நீ ஷஃபாஅத்துடைய சிபாரிசினுடைய உரிமையை நீ கொடு, அந்த சிபாரிசில் எங்களையும் நீ சேர்த்து வை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் சிபாரிசு எங்களுக்கும் கிடைக்கும்படியாக நீ ஆக்கிவை என்றெல்லாம் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதென்பது இபாதத்தில் கட்டுப்பட்டது. இது ஏதோ தேவனா சொல்லுங்க, இல்லைனா விட்டுருங்க, இல்லை, அப்படி இல்லை. இது குர்ஆனுடைய வசனம். ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அவர்களை பற்றி நீங்கள் பேசுங்கள், அவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பேசுங்கள். துஅஸ்ஸிரூஹு துவக்கிரூஹு, அவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருங்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள். அவருக்கு தேவை என்பதற்காக, அவர்களுக்கு தேவை என்பதற்காக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் கொடுத்திருங்க, அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அது உங்களுடைய உயிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி. இதைத்தான் சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். போருக்காக செல்வங்களை கேட்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் வாரி வாரி சென்று இறைத்ததும், தங்களுடைய பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளும் தங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் என்று சஹாபாக்கள் சொன்ன இந்த வார்த்தைகளும் இதுதான். நாங்கள் எதுவும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சஹாபாக்கள் இதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தில் பாதியை கொண்டு வந்த போது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு வந்து போட்டுவிட்டு, உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நான் அல்லாஹையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் என் வீட்டார்களுக்காக விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, இதெல்லாம் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுக்காக நாம் இந்த தீனில் செய்ய வேண்டியது என்ன என்பதை மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்ததினுடைய உச்சகட்டமான இல்மை காட்டுகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை, நம்முடைய தலைப்பினுடைய கடைசி வசனமாக இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல் லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய இபாதத்தாக அங்கீகரிக்கப்படும். அதனால் பல நன்மைகளை நீங்களே அடைந்து கொள்வீர்கள், அதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவுகின்றான் என்பதை உங்களுக்கு அல்லாஹ் புரிய வைப்பதை விட சிறந்த அடிப்படையில் வேறு யாரும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்தாகவே இந்த ஸலவாத்தை கொண்டு வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இந்த ஸலவாத்தை தொழுகையில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அத்தஹியாத்தில் நீங்கள் ஸலவாத்து சொல்லியே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களில் மிக ஆழமான அழகான புகழ் இந்த ஸலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாராளமாக புகழலாம்.
எவ்வளவு வேண்டுமானாலும் புகழலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழ்கின்றான், வானவர்கள் புகழ்கிறார்கள். இவர்களை விட மிக மட்டத்தில் இருக்கக்கூடிய, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில் என்ன குறை இருக்க முடியும்? தாராளமாக புகழலாம். இந்த புகழ்தலினுடைய அளவுகோலை இன்ஷா அல்லாஹ் கடைசியாக நாளைய தினம் ஒரு ஹதீஸை காட்டி இந்த தலைப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்வோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, 2 அம்சங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் தான் மிகப்பெரிய புகழ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மிக ஆழமாக நேசம் வைத்திருக்கிறோம் என்பதனுடைய அளவுகள். அது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவது, நபி அவர்களை புகழ்வது, நபி அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவது, துஆ கேட்பது என்ற ஒட்டுமொத்தத்தையும் இந்த ஆயத் முழுமையாக பொதிந்து கொள்ளும், அது எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமை நாளையில் நாம் பார்த்ததும், இவர் என்னுடைய சமூகத்திற்குரியவர்தான், இவர் என் சமூகத்தை சேர்ந்தவர்தான், இவர் என்னை பின்பற்றியவர்தான், இவர் நல்லடியார்களுடைய பட்டியலில் இருப்பவர்தான், இவர் சாலிஹீன் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கண்டு கொண்டு அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.